வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கறி பாத்திரங்களை விளக்குறது பெண்களுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு வேலையும் கூட. ஸோ அதிலிருந்து நமக்கு ஒரு ரிலீஃப், அதாவது ஒரு விடுதலை கிடைக்க போகுது. ஆமாங்க, இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய பாத்திரத்தில் கறி ஒட்டவே ஒட்டாதுங்க. நம்ம வீட்டிலையே தேவையில்லாமல் இருக்கிற பழைய ஈய கடாய் இருந்துச்சுன்னா அதை தூக்கி எரிஞ்சிடாமல், இல்லைனா பாத்திரக்காரங்க அப்படி இல்லைனா பழைய இரும்புக்காரங்கள்ட்ட கொடுக்காமல் இந்த மாதிரி அதில் யூஸ் பண்ண பாருங்கள். அதாவது ரீயூஸ் இப்படி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஸோ பாருங்கள், வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி பழைய கடாய் இருந்துச்சுன்னா அதோட அடிப்பாகத்தை நீங்கள் ஃபுல்லாமே ரவுண்ட் சர்க்கிளில் வெட்டி எடுத்துகிட்டு அது மேலே நீங்கள் சமைக்க போகிற பாத்திரத்தை வச்சு சமைச்சிங்க அப்படின்னா இதில் கறி ஒட்டாதுங்க. அந்த நெருப்பு பூரமே அது ரவுண்ட் சர்க்கிளில் வெளிப்புறம் தாங்க இது பண்ணோம். நம்ம உள்ளுக்குள்ளே அடிப்பகுதி மட்டுமே கறி பிடிக்குமே தவிர ஃபுல் பானையுமே கறி பிடிக்காது. ஸோ உங்களுக்கு ஈஸியாகவே பாத்திரம் கழுவுற வேலை ரொம்பவே மிச்சமாகுங்க. இந்த கடாயை நீங்கள் விளக்கவும் தேவையில்ல, சமைச்சிட்டு ஓரமாக ஒரு பக்கெட்டை எடுத்து வச்சுட்டு திரும்ப அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கடாயை நல்லா அடிப்பகுதியை நல்லா ரவுண்ட் சர்க்கிளில் அப்படி வெட்டி எடுத்துக்கோங்க. எப்போவுமே கடாயை வச்சு சமைக்கிற மாதிரி அடுப்பு மேலே இந்த கடாயை வைங்க. அதுக்கு மேலே நம்ம சமைக்க போகிற பாத்திரத்தை அதற்கு மேலே வச்சு சமைச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக பாத்திரத்தில் கறி விட்டாது.